சிவாஜி கணேசன் அவர்களை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் வச்சு செஞ்ச நிகழ்ச்சியை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். சினிமாவில் சிவாஜிக்கு முன்னாடியே எம்ஜிஆர் நடிக்க வந்துட்டாலும் எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருமே ஒரே நேரத்தில் தான் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானாங்க. இதனால் 2 பேருக்கும் இடையில் நிறைய தொழில் போட்டிகள் இருந்தாலும் வாள் சண்டை, கத்தி சண்டை போன்ற கலைகளில் எம்ஜிஆர் சிறந்தவராக இருந்திருக்காரு. அதே மாதிரி சிவாஜி கணேசனும் நடிப்பில் தன்னை மிஞ்ச ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருந்திருக்காரு. எம்ஜிஆர் சிவாஜி 2 பேருக்கும் நடுவில் ஒரு ஆழமான அழகான நட்பு இருந்துச்சு. அந்த நட்பை கடைசி வரையும் மதிக்கவும் செஞ்சாங்க. ஒரு கட்டத்தில் எம்ஜிஆர் அரசியலில் கால் பதிச்சு சினிமாவை விட்டு விலகின நிலையில் சிவாஜி கணேசன் தன்னோட கடைசி மூச்சு வர தமிழ் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு இருந்தார். ஒரு தடவை இயக்குனர் கே. சங்கர் எம்ஜிஆரை அவங்க வீட்டில் சந்திக்கிறாரு. சிவாஜியை பற்றி நலம் விசாரித்த எம்ஜிஆர், தம்பி கணேசன் நடிப்பை மிஞ்ச தமிழ் சினிமாவில் ஆளே கிடையாது, ஆனால் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பிடுவார் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்ல, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட இயக்குனர் கே. சங்கர் கேட்குறாரு. அதுக்கு எம்ஜிஆர், அதை இப்போ உங்களுக்கு நிரூபித்து காட்டுறேன் பாருங்கள் ஒரு சின்ன டெஸ்ட் மூலமாக அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர், சிவாஜி தஞ்சாவூரில் தேட்டர் கட்டிகிட்ருக்காரு. அந்த தேட்டரோட பேர் சாந்தி கமலா. அந்த தேட்டரை நான் தான் திறந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே என்கிட்ட தேதியும் சொல்லிட்டாரு. இப்போ பாருங்கள் வேடிக்கை அப்படின்னு சொன்ன எம்ஜிஆர் சிவாஜிக்கு ஃபோன் பண்ணி, நான் தான் எம்ஜிஆர் பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, சிவாஜி சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி, தியேட்டர் திறப்பு விழா அன்னைக்கு டெல்லியில் ஒரு மாநாடு இருக்குது, அதனால தியேட்டர் திறப்பு விழாவுக்கு என்னால் வர முடியாதுன்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. இதை கேட்ட சிவாஜி, என்னென்ன உங்களை நம்பி தானே தேதி குதிச்சேன், இப்போ இப்படி சொன்னால் எப்படி அண்ணன், நான் உங்களை போக விட மாட்டேன், நீங்கள் தியேட்டர் திறக்க வந்தே ஆகணும் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு எம்ஜிஆர், என்னை போக விடாமல் தடுக்க உன்னால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு. இப்போ காருக்கு குறுக்க வந்து படுத்துருவேன் அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்கிறாரு. நான் காரில் போனால் தானே குறுக்க படுப்பேன், நான் ஃப்ளைட்டில் போகிறேன் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்கிறாரு. இதை கேட்ட சிவாஜி, கொஞ்சம் இருங்க அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, அரை மணி நேரம் கழித்து நான் ஏர்போர்ட்டில் ஃபுல்லாக உங்களை தேடிட்டேன், உங்களை காணும் அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட சொல்கிறாரு. நான் வீட்டுக்கு வந்துட்டேன், திரும்ப காரில் பெங்களூர் போய் அங்கேருந்து டெல்லி கிளம்புறேன், நீ ஒன்று பண்ணு, வீட்டுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லிட்டாரு. உடனே கிளம்பி சிவாஜி எம்ஜிஆர் வீட்டுக்கு வந்துட்டார். வீட்டுக்கு வந்தோன்னே சிவாஜி, அண்ணன் உங்களை கேட்டு தானே தேதி குறித்தேன், இப்போ இப்படி சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்டோன்னே எம்ஜிஆர், அதுக்கு தியேட்டரை விட மாநாடு முக்கியம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட இயக்குனர் கே. சங்கர் பார்த்து சிரிச்சிட்டு, இது என்ன உங்கள் 2 பேத்துக்குள்ள விளையாட்டு அப்படின்னு எம்ஜிஆர்கிட்ட கேட்டோன்னே, அதுக்கு எம்ஜிஆர், நான் அரசியலுக்கு வந்துட்டதுனால பயங்கர டென்ஷன், அதனால சினிமா பற்றின ஞாபகம் வரும்போது இப்படி ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், அப்படி விளையாடணும்னா எனக்கு சமமான ஆள் வேணும்ல, தம்பியை விட்டால் திரைத்துறையில் எனக்கு சமமான ஆள் யார் இருக்கா அப்படின்னு சொல்லி, நீ நடிகர் திலகமாக இருந்தாலும் ஓன்ட்டே எப்படி நடித்து உன்னை ஏமாத்தின பார்த்தியா அப்படின்னு விளையாட்டுத்தனமாக எம்ஜிஆர் சிவாஜிக்கிட்ட சொன்னார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.